ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை செப்பனியா 3 அதிகாரம் 16 செப்பனியா சாப்டர் 3 verse 16. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இனிமேல் நாம் தீங்கை காண மாட்டோம். The king of Israel in your midst, so you will not see any more disaster in your life. That is the word that was given to the people of God. That is why the Lord God says, do not be afraid. Cheer up. In your life, you might face a lot of oppositions. You might face a lot of discouragements. People may not encourage you. People may not support you, but they will find fault with you. But the Lord God says, I am in your midst. You will not see any more disaster. ஆண்டவர் சொல்கிறார், இனிமேல் தீங்கை காணாதிருப்பாய். எனவே நீ பயப்படாதே, நீ மகிழ்ச்சியாக இரு என்று சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, எருசலேமை பார்த்து பயப்படாதே என்று சொல்லப்படும். Do not be afraid. Cheer up. Whatever may come against you, the Lord is with you to fight the enemies in the name of the Lord Jesus Christ of Nazareth. You are going to be the victor. God is going to give you the victory. So do not fear. Cheer up. அதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை. அத்தோட பிள்ளைகளே, எஸ்ராவின் நாட்களிலே செருபாபேலின் தலைமையிலே ஆலயம் கட்டப்பட்ட பொழுது அநேக எதிர்ப்புகள் வந்தன. தேவனுடைய பிள்ளைகள் இடையிடையே தங்களுடைய வேலையை நிறுத்தினார்கள். ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு வந்தது, கவலைப்படாதிருங்க, தைரியமாயிருங்க என்று சொல்லி. When the people of God were building the second temple, they faced a lot of oppositions. The same way, you might be doing something fruitful, but you might face a lot of oppositions. Do not be afraid. Cheer up. Do not stop the work of the Lord. The Lord is with you. அதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்கிறார், சீயோனை பார்த்து உங்கள் கைகளை நெகிழ விடாதிருப்பீர்களாக. Do not let your hands be weak. Be strong. Be courageous. The Lord is with you. He commanded Joshua, do not be afraid. I am with you as I was with Moses. When God is with you, who can be against you? Do not let your hands be weak. Do not give up. Stand strong. The Lord is with you. தேவன் உங்களோடு இருக்கிறார். தைரியமாக இருங்க, தொடர்ந்து செல்லுங்க. யோசுவாவோடு கூட இருந்த தேவன், யுத்தங்களை ஜெயிக்க உதவி செய்த தேவன், உங்கள் வாழ்க்கையிலும் வருகிறதான யுத்தங்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Whatever may be the battles you are going through, it may be a financial battle, it may be a health issue, it may be a job issue, whatever may be the battles are, the Lord is with you to fight the battles for you. Do not give up. Do not let your hands be weak. Be strong. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுடைய பயத்தை நீக்கி போடும். உடைய பிள்ளைகள் செய்கிற ஊழியத்தை, உடைய பிள்ளைகள் செய்கிற வேலையை, உடைய பிள்ளைகள் செய்கிறதான நல்ல காரியத்தை அவர்கள் தொடர்ந்து செய்ய கர்த்தாவே நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்தருளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.